ஃபயர் பேப்பர் கேக்கை ஆர்டருக்குன்னு பண்ணும்போது கஸ்டமர் கிட்ட இருந்து அந்த அவுட்புட் வீடியோ எப்போ வரும்னு காத்து கிடக்க வேண்டி கிடக்கு. அதனால நம்ம வீட்டுக்கே நம்ம பண்ணா அவுட்புட் வீடியோவை நம்மளே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் எங்க அக்காவோட பர்த்டேக்காக, அதாவது சின்னத்தானோட ஒய்ஃப் போனாக்கா பர்த்டேக்காக இந்த கேக்கை நான் பண்ணேன். இது 1 kg ரோஸ் மில்க் ஃபிளேவர்ட் கேக். உள்ள எடிபிள் போட்டோ ஷீட் வச்சிருந்தேன். ரோசனும் எல்சாவும் கட்டி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு போட்டோ, அக்கா தங்கச்சி ஒன்னா இருக்கிற ஒரு ஃபீல்ல இருக்கும்னு சொல்லி நினைச்சு அதை பண்ணேன். அதுக்கு மேல ஃபயர் பேப்பர் ஷீட்டை ரவுண்டா கட் பண்ணிட்டு எடிபிள் இங்க் வச்சு ஹாப்பி பர்த்டே போனாக்கான்னு எழுதி அதை கேக் மேல பிளேஸ் பண்ணிட்டேன். கேக்கை மறுபடியும் டிசைன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதை எடுத்துட்டு போய் வீட்டுல கொடுத்து கட் பண்ணும்போது நான் தான் வீடியோ எடுப்பேன்னு ஒரு ஆர்வத்துல அடம் பிடிச்சி எடுக்கும்போது ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறதே தெரியாம ஃபயரை பத்த வச்சு அடுத்த நிமிஷம் ரெக்கார்ட் பட்டனை கிளிக் பண்றேன்னு சொல்லி ஏற்கனவே ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்க பட்டனை கிளிக் பண்ணி அது ஸ்டாப் ஆகி அதனால ஃபயர் ஆயிட்டு இருக்க வீடியோவை எடுக்க முடியாமலே போயிடுச்சு. இப்படி கோமாளித்தனமா மூளை வேலை செஞ்சா என்னத்தை செய்ய? என் கேரகம் இந்த தடவையும் அவுட்புட் வீடியோ கிடைக்கல. சாரி.